ஓ! போ ஆன் பண்ணிட்டியா? கம்மான், கம்மான் இப்ப பாரு கலக்குறேன் பாரு. கலக்குறேன் பாரு. வீடியோவே இப்படிதாங்க போடுறோம், மாஸ் பண்றோம் அப்படின்றதுக்குள்ள சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சு, அதுக்குள்ள 6 மணி எழுந்து அலாரம் அடிச்சு, அவசர அவசரமா அரக்கோணத்துல இருந்து ட்ரெயின் ஏறி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கி வந்து, உள்ள வந்து பார்த்தா, "நீ ஹெச்.ஆர பத்தி பேசுறியா?" அப்படின்னு கேட்கிறதா, இங்க இருக்கிற எல்லாருமே ஹெச்.ஆர பத்தி கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க. ஆனா ஒரு ஹெச்.ஆர் எப்படி கழுவி ஊத்தாம இருக்கிறது? ஆனா ஹெச்.ஆரே நாங்க கழுவி ஊத்துவோம். அவங்க மட்டும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வேலை இருக்காது. ஆனா வேலை இருக்கிற மாரியே வேலை இருக்கிற மாரி காமிச்சுக்குவாங்க. அந்த வேலை என்னதான், ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? ஆர்கனைஸ் பண்றது தானே வேலை. அவன் புரோகிராமிங் சரியில்ல, சரியில்ல, சி பிளஸ் பிளஸ் சரியில்ல, ஜாவா சரியில்ல, பைத்தான் சரியில்ல, அது சரியில்ல, மேனேஜர் அப்படின்னு மேல மேல போய் எவ்வளோ டெம்பரேச்சர் ஒடிச்சு எல்லாம் இதுவாகுது. ஒரு ஆர்கனைஸ் பண்ற வேலைய எவ்வளவு கஷ்டமாக்கி விடுறாங்க. இவங்க டக்கின் பண்ணாம வருவாங்களாம், இவங்க டை போடாம வருவாங்களாம், இவங்க தலைய சீவாம வருவாங்களாம். ஆனா, ஆப்போசிட்ல இருக்கிற நம்மள மட்டும் தலைய வாரு, டைய போடு, சீனா ஐ மீன் ஷூவ போடு, நல்லா ஹேர் கட் பண்ணு, அத பண்ணு, இத பண்ணு, நகத்த வெட்டு, இருக்கிற ஆயம்மா எல்லாரும் ஒரே ரூபத்துல தெரியிறோம். ஒரே ஆளு இவங்க தான். அதாவது சின்ன வயசுலேருந்து நம்மள திட்டி திட்டி இது பண்ணது நம்ம பேரண்ட்ஸா தான் இருக்கும். அந்த பேரண்ட்ஸுக்கு அப்புறம் டீச்சர்ஸா இருக்கும். ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஏன்பா இந்த மாரி ஃப்ரீடமா இருக்க விடுறதில்ல? அதாவது சின்ன வயசுல நல்லா படிச்சா, காலேஜ்ல நல்லா இருந்து ஜாலியா இருந்துக்கலாம்டா அப்படின்னு. அப்புறம் காலேஜ்ல நல்லா படிச்சா தான்டா சீக்கிரம் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னு. அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட் வாங்குற இடத்துக்கு போனா, "என்னடா உங்களுக்கு ஏஜ் ஆகல, என்ன இப்படி இருக்கிறீங்க சைல்டிஷா?" அப்படின்ற மாரி. அப்ப எப்பதான் ஜாலியா இருக்குது? சொல்லு. இல்ல எனக்கு தெரியல. எனக்கு வருத்தம்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தினி நாள் இந்த மாரிலாம் பண்ணிட்டு, எப்பதான்யா நாங்க ஃப்ரீடமா இருக்கிறது? அட விடக்கூடாதுய்யா. துளசி கூட வாசம் மாறும். ஆனா இந்த ஹெச்.ஆரோட வாசம் என்னைக்கும் மாறாது. எதுக்குய்யா இப்படிலாம் இருக்கிறீங்க? தயவு செஞ்சு மாறுங்க. இல்ல கம்பெனி விட்டு போயிருங்க. இல்ல ஒரு ஆப்ஷனே வேணாம். ஹெச்.ஆர் எப்பா பாரு ஹெச்.ஆர். சேலரி போடுறது பெண்டிங்கு. அ சார் எக்ஸ்ட்ராவா பேமெண்ட் கேட்டா பெண்டிங்கு. சார் எங்களுக்கு எப்போ புரமோஷன் கேட்டா பெண்டிங்கு. எல்லாமே பெண்டிங்கு. புரமோஷன் போய் நில்லுங்கண்ணா. அவ்வளோதான். காட்டு தண்ணி மேல ஊத்துற மாரி. என்னது புரமோஷனா? மெயில் போடு. சார் அ கொஞ்ச நேரம் பிரேக் அவர தாண்டி கொஞ்ச நேரம் வேலை செய்ற நேரத்தில அப்படி போய் கொஞ்சம் டீ குடிச்சிடக்கூடாது. என்ன இந்த டைம்ல டீ குடிக்கிறீங்க? பிரேக் ஹவர்ஸ்ல என்ன பண்ணீங்க? சார் ரொம்ப பிரஷர் சார் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது. நாங்க குடிப்போம். ஆனா நீங்க குடிக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல எப்பவுமே இருக்காதீங்க சார். எனக்கு வருத்தம்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயியோட கஷ்டம் எவ்வளோ தெரியுங்களா? நான் ஹெச்.ஆர பழிச்சுலாம் சொல்லங்க. அவங்கள திட்டலாம் சொல்லல. லைட்டா திட்டி தான் சொல்றேன். ஏன்னா, இருக்க மேனேஜர்ஸு, லேட்டா வர அதுக்கு மேல இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீசர்ஸு, அவங்கலாம் எதுவும் கேட்காதீங்க. ஆனா இப்ப தான் வந்திருப்போம். எங்கள டைமிங் அந்த 9 மணிக்கு வர்றீங்கல்ல, என்னைக்காச்சும் சீக்கிரமா கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? அந்த டைமிங்க்கு 9 மணிக்கு மட்டும் வர சொல்றீங்களே, 5 மணிக்கு ஷிஃப்ட் ஹவர் 5 மணிக்கு முடியுது. அந்த 5 மணிக்கு கிளம்புனா, இன்னும் 5 மணிக்கு கிளம்புறீங்க. இது என்ன இந்த கம்பெனி நினைச்சீங்களா? எக்ஸ்ட்ராவா போய் ஒர்க் பண்ணுங்க. அந்த டைம்ல தான் ஒர்க்க தூக்கின்னு வரீங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கேட்டா, கம்பெனில கொடிய வில்லன் யாருன்னு கேட்டா, இந்த ஹெச்.ஆர் தான் சொல்லுவாங்க. கேஜிஎஃப் படத்துல கூட வில்லன அப்ரிஷியேட் பண்றாங்க. ஆனா இந்த கம்பெனில இருக்கிற ஹெச்.ஆர யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் கேட்டா, ஆர்கனைஸ் பண்ற ஒரு வேலைய ஆரவாரமா பண்ற உங்களுக்கு, ஆரவாரமா பண்ணி, அமர்க்களம் பண்ணி இது பண்ற ஒரு வேலைய, அதுக்கு ப்ரமோஷனும் கிடையாது, மட்டும் உண்டு. ஐக்கியும் கிடையாது. இப்படிலாம் இருக்காதீங்க ஒண்ணு கம்பெனிய இழுத்து மூடுங்க. இல்ல திண்டுக்கல் பூட்டு வாங்கி போடுங்க. அந்த மனுஷன் கூட பரவால்ல. ஆனா கூடவே நின்னு சொம்படிக்கிற மாரியும் சொல்ல முடியாது. லைட்டா அப்படின்ற ஒரு மனுஷன் யாருன்னா, அது டீம் லீடு. ஐயா உனக்கு ஒரு டீம் லீடுன்னு ஒரு பதவி ஒண்ணு குடுத்தாங்க. அதுக்கு எப்படி குடுத்தாங்க? சும்மா ஏதாவது நமுத்து போன காமெடி, ஏதாவது ஆர்கனைஸ் பண்ற இடத்துல ஏதாவது சென்டிமென்ட்டா பண்றது. இந்த மாரிலாம் நீ பண்ணி எப்படியாவது டீம் லீடுன்னு ஒரு பட்டத்த ஒண்ணு வாங்கிக்கின்னு, ஹெச்.ஆர கூட பரவால்லங்க. அவராவது டீசென்ட்டா வாங்க, டிசிப்ளினா போங்க அப்படின்னு. ஆனா நீங்க பண்றீங்க பாரு, ஒர்க்கே இல்லைனாலும் ஒர்க் பண்ணுன்றீங்க. இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல செய்றோம்? ஐயா டீம் லீட் அவர்களே, உங்கள எல்லாம் வச்சு செய்வதா? இல்ல வைக்காம செய்வதான்னே தெரியல. ஐ மீன் உங்க பாக்கெட்ட சொன்னேன். ஆமா உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு பென் எடுத்து அந்த லீவ் லெட்டர்ல சைன் போடுறதுக்கு, இல்ல மெயில்ல அத பர்மிஷன் குடுக்கறதுக்கு நீங்க என்னென்னலாம் இது பண்றீங்க? தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கம்பெனில அதுவும் முக்கியமா என்ன மாரி ஐடி டூடுக்கு இந்த மாரி கான்செப்ட் எல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஜாலியா இறக்கி விட்டீங்கனாலே நாங்க பாட்டுன்னு எங்க வேலைய செய்வோங்க. இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது இது பண்ணீங்கன்னா, இந்த கம்பெனி விட்டா வேற எந்த கம்பெனியும் கிடைக்காது. திட்டுற நீங்கலாம் எங்க நல்லதுக்கு தான் திட்டுறீங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மன்னித்து விடுங்க. முடிஞ்சா கொஞ்சம் சிரித்து விடுங்கள். டாட்டா பாய்.